சாம்சங்ல இருந்து Galaxy M06 மற்றும் Galaxy M16 அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த சாம்சங்கோட Galaxy M06 மற்றும் Galaxy M16 ரெண்டோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் வருது. ஃபோனோட ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியே ஃபோனோட திக்னஸ் பார்க்கும்போது சாம்சங்கோட Galaxy M06 வந்து 8mm திக்னஸோட 191 கிராம் வெயிட் வருது. அதே Galaxyயோட M16 பொறுத்தவரையும் 7.9mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக கலர்ஸை பொறுத்தவரையும் Galaxy M06 வந்து சேஜ் கிரீன் மற்றும் பிளேசிங் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. அதே Galaxy M16 பொறுத்தவரையும் மின்ட் கிரீன், பிளஸ் பிங்க் மற்றும் தண்டர் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இப்போ ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து ஒரு 6.7 இன்ச்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங்கோட Galaxy M06 எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நார்மலான IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலான HD+ ரெசல்யூஷன் தான் வருது. மற்றபடியே இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 800 nits வரையும் மேக்ஸிமமாக பிரைட்னஸ் போகும். ஸோ M06ல நார்மலான LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அதே சாம்சங்கோட Galaxy M16 பொறுத்தவரையும் அதுலேயும் அதே 6.7 இன்ச்கான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளே ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளேயாக வருது. அதுவும் AMOLED டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளே 90 Hz வரையும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது போக இந்த டிஸ்பிளேக்கு அடிஷனலாக ஐ கேர் ஷீல்டு மற்றும் விஷன் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. மற்றபடியே ரெண்டு ஃபோன்லையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரை நமக்கு வந்து சாம்சங்கோட Galaxy M16ல வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே கிடைக்குது. AMOLED டிஸ்பிளே மற்றும் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கிடைச்ச காரணத்தினால M16ல நமக்கு வந்து டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற 6nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் 2.4 GHz காட்டாஸோட A76 கோர் ஸ்பீக்கர் ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரேங்கிங் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 101 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 34 மார்க் எடுக்கிறது ஒரு சீக்ரெட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு என்ட்ரி சிப் செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் குட்டி குட்டி ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. மற்றபடியாக கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ் நல்லா இல்லாமல் தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸ்க்கு செட் ஆகாது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கோட Galaxy M06 வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் தராங்க. அதே சாம்சங் Galaxy M16 பொறுத்தவரையும் 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரெண்டு ஃபோன்லையும் RAM வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து என்னங்கிறது மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக EMMC ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. அது EMMC 5.1 அப்படிங்கிற ஒரு குறைஞ்ச ஸ்டோரேஜ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஹைபிரிட் சிம் செட் தராங்க. அதனால் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். மேலும் வந்து நமக்கு சாம்சங் Galaxy M06ல 1TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அதே Galaxy M16 பொறுத்த 1.5TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. அடுத்த ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து Android 15 பேஸ் பண்ணி 1A6 அப்படிங்கிற லேட்டஸ்டான இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்டேட்ஸை பொறுத்தவரையும் Galaxy M06க்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதே Galaxyயோட M16 பொறுத்தவரையும் 6 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ கூட ஒரு 2 வருடம் வந்து நமக்கு Galaxy M16ல அப்டேட்ஸ் கிடைக்குது. அடுத்த இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு சாம்சங்கோட Galaxy M06 பொறுத்தவரையும் பேக் சைடில் 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா ஒரு 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவது 2 மோஸுக்கான டெப்த் சென்சர் தராங்க. இது f2.4 அபர்ச்சரில் தராங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. அதே சாம்சங்கோட Galaxy M16 எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமராஸ் கொஞ்சம் ஒரு குட்டி அப்கிரேட் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் 3 கேமரா இருக்கு. மொதல் கேமரா நமக்கு வந்து 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தான் தராங்க. அதே கேமரா தான் f1.8 அபர்ச்சரில் வருது. இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு 5 மோஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ 5 மோஸுக்கான கேமரா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது f2.2 அபர்ச்சரில் வருது. மற்றபடியாக மூணாவதாக ஒரு 2 மோஸுக்கான மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அபர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் Galaxy M16ல 3 கேமரா இருக்கு. ஸோ இந்த அல்ட்ராவைட் கொடுத்துருக்கிறது ஓரளவு ஓகே தான். செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். நமக்கு Galaxy M06ல ஒரு 8 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சரில் வருது. மற்றபடியாக Galaxy M16 பொறுத்தவரையும் 13 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சரில் வருது. ஸோ செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து Galaxy M16ல கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. மற்றபடியாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் ஃபோனோட பாட்டம் சைடில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதாவது ஒரே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வருது. மற்றபடியாக நமக்கு வந்து Galaxy M06 எடுத்துட்டிங்கன்னா அதில் 3.5 ஆடியோ சப்போர்ட் வருது. ஆனால் நமக்கு Galaxy M16 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து USB Type-C போர்ட் தான் ஆடியோஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் 5G-க்கான SMS சப்போர்ட் தராங்க. 12 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது போக டியூல் 4G-க்கான VoLTE, Bluetooth 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியே பேட்டரிஸை பற்றி பேசலாம்.
ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணிட்டு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ வழக்கம் போல் சாம்சங்கில் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டேட்டா கேபிள் மட்டும் நமக்கு வந்து பாக்ஸில் வந்துடும். சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இப்போ ரெண்டு ஃபோன்லையும் சாம்சங்கோட வால்ட் அப்படிங்கிற செக்யூரிட்டி ஃபீச்சரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோனோட ப்ரைஸிங்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த கேலக்ஸியோட M06 வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேலக்ஸிலேருந்து F06 அது போய் A06ன்னு ஒரு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி வீடியோ ஏற்கனவே தனித்தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ இந்த M06க்கும் மற்ற 2 ஃபோன், அதாவது A06க்கும் F06க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜஸ்ட் பேர் மட்டும் தான் வேறு, அதாவது மருவ மட்டும் மாற்றி மாற்றி ஒட்டி வச்சுட்டு பேர் மட்டும் மாற்றி வைக்கிறாங்க. மற்றபடியாக Galaxy M16 வந்து கொஞ்சம் வேறு ஃபோன், அதாவது கொஞ்சம் அப்கிரேடான ஃபோன் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே நமக்கு வேறு. இது போக கேமராஸ் வந்து பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. இதே மாதிரியே குட்டி குட்டி அப்கிரேட்ஸோட நமக்கு Galaxy M16 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனுமே வந்து பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வேளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4GB RAM வெர்ஷன் வாங்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6GB RAM வெர்ஷன் வாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபோன் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்லோ ஆகாமல் கொஞ்சம் வருஷம் வந்து நல்லா ஓடுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாம்சங் Galaxy M06 மற்றும் Galaxy M16 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.